ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 11.2ல 11th சம். எ ஸ்கூல் ஹேஸ் 8 பீரியட்ஸ் எ டே. ஒரு நாளைக்கு 8 பீரியட்ஸாக பண்ணுறாங்க. அப்போ ஈச் ஆஃப் 45 மினிட்ஸ் டூரேஷன். ஒவ்வொரு ஹவர்ஸும் ஒவ்வொரு பீரியட்ஸும் வந்து 45 மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் பீரியட்ஸ், ஒரு நாளைக்கு நம்பர் ஆஃப் பீரியட்ஸ், அதனுடைய டூரேஷன் எவ்வளோ டைம், ஒவ்வொரு பீரியட்ஸும் எவ்வளோ டைம் பார்த்தீங்கன்னா, டோட்டலாக காலையில் இப்போ 9 o'clock ஆரம்பித்து 4 o'clock அந்த ஸ்கூல் முடியுது அப்படின்னா 8 பீரியட்ஸை அதை கன்வெர்ட் பண்ணும்போது 45 மினிட்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்க ஒவ்வொரு பீரியடும். இதே ஹவு லாங் வுட் ஈச் பீரியட் பி இஃப் த ஸ்கூல் ஹாஸ் ஏ பீரியட்ஸ் ஹாஸ் 9 பீரியட்ஸ் எ டே. ஒரு நாளைக்கு 9 பீரியட்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா அப்போ எவ்வளோ டைம் ஆகும், எவ்வளோ டைம் ஒவ்வொரு பீரியடும் எடுத்துக்கணும். அசூமிங் த நம்பர் ஆஃப் ஸ்கூல் ஹவர்ஸ் டு பி த சேம். ஸ்கூல் டைமிங்லாம் மாற்றலை, அதே டைமிங் தான். பட் 8 பீரியட்ஸுக்கு வந்து ஒவ்வொரு பீரியட்ஸும் 45 மினிட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ 9 பீரியட்ஸ் அதை மாற்றினாங்கன்னா ஒவ்வொரு பீரியட்ஸும் எவ்வளோ டைம் எடுத்துக்கணும். நம்பர் ஆஃப் பீரியட்ஸ், அதாவது ஹவர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. பீரியட்ஸ் நம்பர் ஆஃப் பீரியட்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒவ்வொரு பீரியடோட டைமும் என்ன தான் செய்யும், குறைய தான் செய்யும். ஸோ இது வந்து இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஸோ நம்பர் ஆஃப் டூரேஷன்ஸ் வந்து குறையும் இன் மினிட்ஸில். ஸோ இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனுக்கு போது டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 9 × x. ஸோ x is equal to 8 × 45 divided by 9. 1 9 is 9, 5 9s are 45. ஸோ x is equal to 8 × 5. ஸோ x is equal to 40 minutes. இதுதான் ஆன்சர். அப்போ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 9 பீரியட்ஸாக கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பீரியட்ஸும் எவ்வளோ டைம் தான் யூஸ் பண்ண முடியும், 40 மினிட்ஸ் தான் ஒரு பீரியடுக்கு நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ த ஆன்சர் இஸ் 40 மினிட்ஸ். இதுதான் இந்த சம். அதாவது ஒரு நாள், அதான் வந்து லாஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அசூமிங் த நம்பர் ஆஃப் ஸ்கூல் ஹவர்ஸ் டு பி த சேம். ஸ்கூலோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை. 8 ஹவர்ஸாக நம்ம 9 ஹவர்ஸாக மாற்றுறோம். அப்போது ஒரு ஹவரை கூட்டுறோம் அப்படிங்கும்போது டைமிங் பீரியட் வந்து கண்டிப்பாக குறைய தான் செய்யும். ஒவ்வொரு பீரியடுக்கும் நமக்கு வந்து 5 நிமிஷம் இப்போ குறையுது. 45 மினிட்ஸ் இருக்கக்கூடிய பீரியட்ஸ் வந்து 40 நிமிஷம் குறையுது. அந்த 5 மினிட்ஸை சேர்த்து தான் நம்ம வந்து கூட ஒரு பீரியடை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த லாஸ்ட் சம் 11th ஒன். சரியா? ஈஸியான சம் தான். ஸோ இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனை பொறுத்தவரை எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது சம்ஸ் எல்லாம். ஓகே, சால்வ் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ.